ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கழிந்த நாட்களிலே விளைவனமாக இருந்த போதிலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து இன்று உங்களுக்கு செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தினபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. செய்தியை தொடங்கும் முன்னாலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் யோவே, YHWH, யோவே. யோவே என்று சொல்லுகிற பதத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கர்த்தர் என்று சொல்கிற வார்த்தையெல்லாம் யோவே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அது மலையாளத்திலே யெகோவா என்றே இடையனாகும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே யோவே என்று சொல்லுகிற பதத்தை வேதத்திலே வாசித்தவுடனே, பழைய ஏற்பாட்டிலே நான் சொல்லுகிறேன், எருசலேம் தேவாலயத்தில் அந்த வார்த்தைகளை எஸ்ரா நெகேமியாவை போன்றவர்கள் வாசித்தவுடனே சமஸ்த சபையும் எழும்பி நிற்குமாம். கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை வந்தவுடனே சகல ஜனங்களும் எழும்பி நிற்பார்கள். சில ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தலையை கூப்பராக அடித்து தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடப்பார்கள். அவ்வளவு பயங்கரமும் மகத்துவமான நாமத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோவே என்று சொல்கிற பதத்திலிருந்து தமிழ் வார்த்தை தான் இயேசுவே என்று சொல்லுகிற வார்த்தை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆங்கிலத்துக்கு பிறகு தமிழ் சரியான பதங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கர்த்தருடைய நாமத்தை ஏதாவது காரியம், என்கேஜ்மெண்ட், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது பிரமாணத்திலே எழுதுவார்கள். கர்த்தரை சாட்சியாக வைத்து எழுதுவார்கள். கர்த்தரை சாட்சியாக வைத்து எழுத தொடங்கும் போது, எழுத தொடங்கி கர்த்தர் என்கிற பதம் வந்தவுடனே அந்த எழுதுகிற வேத பாரகர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே தண்ணி வைத்திருக்கும், அந்த தண்ணியிலே அந்த ஈங்கை கழுவி விடுவார். கழுவி விட்டு புதுசாக இங்கை தொடுவார். இங்கை தொட்டு யோவே என்று சொல்லுகிற பதத்தை எழுதுவாராம். யோவே என்று சொல்லுகிற பதத்தை எழுதின பின்பு அதுல இங்கு இருக்கும். அந்த இங்கை என்ன செய்து விடுவார் என்று சொன்னால், தண்ணீரிலே கலக்கி விடுவாராம். கலக்கி விட்டு வேறொரு காரியங்களை தொடர்ந்து எழுத இன்னும் இங்கை தொட்டு எழுதுவாராம். இவ்விதமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கனப்படுத்தின தம்முடைய ஜனங்களோடு தேவன் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாமும் நம்மை தேவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமானால் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்கிற பதத்தை நாம் மறவாமல் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உச்சரிக்கலாம், எந்த வேளையிலும் உச்சரிக்கலாம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க நாம் அதற்கு ட்ரைனிங் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் சற்று நேர சிந்தனைக்காய் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனம். 37வது வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை எவ்விதமாக ஆயத்தப்படுத்தப்படும் என்பதை நான் முகவுரையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்விதமாக என்று சொன்னால், அநேக காரியங்கள் மனிதர்கள் குழப்பி 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 பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க பதங்களிலிருந்து கிரேக்க பதத்திலிருந்து மொழியாக்கப்பட்டது.
இப்பொழுது மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வேதாகமம் எழுதினது ஒரு பிராமணன், அதனாலே நாம் நம்பக்கூடாதவைகளை அவன் எழுதி வைத்து விட்டான். ஆகவே இப்பொழுது என்ன மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால், லாட்டின் மொழியிலிருந்து, அதாவது லாட்டின் மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு பண்ணி என்ன செய்திருக்கிறார்கள், வேதத்தை கொண்டு வந்திருக்கிறார்களாம். லேட்டன் மொழியில எழுதி வைத்திருந்ததெல்லாம் விக்கிரக ஆராதனை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. அந்த அந்த மனிதர்கள் விக்கிரகங்களை கொண்டு வரும்படியாகத்தான் இந்த அநேக காரியங்களை அவர்கள் பழைய புத்தகத்திலே எழுதி மனிதர்களை நம்ப பண்ணி போதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். போதனை பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சொல்வார்கள், நீங்கள் சொல்லுகிறதும் சரி, நாங்கள் சொல்லுகிறதும் சரி. இவ்விதமான மொழிபெயர்ப்பு ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் எவ்விதமாக ஆயத்தப்படுத்தப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனங்கள் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் அதன் காலத்திலே அவைகளை ஆயத்த பண்ணும் என்பதை நான் உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க விரும்புகிறேன். அந்தந்த வசனங்கள் ஒன்றும் சும்மா திரும்ப தேவனிடத்திலே போய்விடாது. அவர் எதற்காக அதை பூமியிலே அனுப்பினாரோ, பரிசுத்தவான்களை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் எதற்காக பேசி இருக்கிறாரோ அவைகள் நிறைவேறும் என்பதை உங்களுக்கு நான் சாட்சியாக அறிவித்து இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வருகிறவர் இன்னும் எவ்வளவு நாளிலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளிலே வருவார், கொஞ்ச காலத்திலே வருவார், சீக்கிரமாய் வருவார். சீக்கிரமாய் வருவார் என்று சொன்னால், ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொல்லி அவருடைய ஜீவித காலத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்புடையவர்களாக அந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஏசாயா கர்த்தர் வரும்போது என்ன நடக்கும், எவ்விதமாக நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் 15வது வசனம் கடைசி பகுதி சொல்கிறது, கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தினாலும் மாம்சமான யாவரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. பரவி கொண்டு அநேகரை அது விழுங்கி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றோடும் வருவார். இப்பொழுது உலகம் எவ்விதமாய் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கலிபோர்னியா ஸ்டேட்ல லாஸ் ஏஞ்சலஸ் என்று சொல்லுகிற அந்த பட்டணம் அழிந்து போனது. அது அந்த ஹாலிவுட் அந்த படம் எடுக்கிற அந்த ஸ்டுடியோக்கள் இருக்கிற பிரதேசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருந்த கட்டடங்கள், ஒரு கட்டடம் கூட 15-20 கோடிக்கு குறைந்த கட்டடங்கள் இல்லை. எத்தனையோ லட்சக்கணக்கான கட்டடங்கள் எரிந்து போனது. அந்த கட்டடங்கள் எரிந்து போன போது என்ன சாட்சியாக அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், வானத்திலிருந்து அக்கினி விழுகிறது, வானத்திலிருந்து அக்கினி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது டெக்சாஸ் என்று சொல்லுகிற மாகாணம் முற்றிலுமாய் அநேகர் இறந்து போனார்கள். அநேகரை இறந்து போன போது அது காற்றும் மழையும் புயலுமாக அது அடித்து கொண்டு போய் அதை நிரப்பாகி விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான காரியங்கள் நடக்கிறதோடு யுத்தங்களும், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே வருகிறவர் என்ன செய்வார்? சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. சீக்கிரமாய் வருவார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இப்பொழுது பூமியிலே பேசப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பூமி வெப்பமாகுதல் என்று சொல்லுகிற காரியத்தை மனிதர்கள் கூடுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூமி வெப்பமாகுதல் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. பூமி வெப்பமாகுதல் நிறைவேறி கொண்டிருக்கிறதுனாலே தான் அநேக இடங்கள் சும்மா இருக்கிற காடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கிற பட்டணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கிற இடங்களிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், 2 பேதுரு 3வது அதிகாரம்
10வது வசனம் முதல், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற பிரகாரமாய் வரும். அப்பொழுது வானங்கள் அழிந்து, பூமியும் அதில் உள்ள கிரியிலும் எரிந்து அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த அவளோட காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதிவாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது காண்கிற பூமியானது அக்கினியினாலே அழிக்கப்படும் என்பதற்கு ஒரே உதாரணம் உலகம் எங்கும் பயந்து கொண்டிருக்கிற வெப்பமாக்குதல் என்று சொல்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், மிகவும் தீவிரமாய் நடந்து கொண்டு வருகிறது, மிகவும் தீவிரமாய் எழும்பிக் கொண்டு வருகிறது. ஆகவே என்ன நடக்கும் என்று சொன்னால், புதிய வானமும் புதிய பூமியும் தோன்ற நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இவைகள் வெந்து போக அழிந்து போக சூடாகி கொண்டு பூமி சூடாகி கொண்டிருக்கிறதுனாலே வருகிறவர் என்ன செய்வார்? சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. வருகிறவரை நீ தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரமாய் வந்து விடுவார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற பூமியும் உலகத்தையும் பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 3வது அதிகாரம், மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா. அந்த கொடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாக இவ்விதமாக 6வது வசனம் சொல்லுகிறது, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு நடப்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற. பாவங்களால் நிறைந்து என்று சொல்லும் போது 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:18, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். அநேக அந்தி கிறிஸ்துகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நான் சொன்னால், ரஷ்யாவை ஆளுகிறான் ஒருவன், சைனாவை ஆளுகிறான் ஒருவன், நான் தேசங்களை சொல்ல விரும்பவில்லை, தேசங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒருவன். இவர்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், 2 நாளாக 36வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, யோகியாக்கின் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இஸ்ரவேலை ஆண்டான். இஸ்ரவேலை ஆண்ட போது அவனுக்கு 8 வயசாக இருந்தது. அவனுக்கு 8 வயசான அந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய பிதாக்கள் செய்ததை விட மிகவும் மோசமான காரியங்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை 58வது சங்கீதம் 58வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, எத்தனை வயசோடு ஒரு மனிதன் அந்தி கிறிஸ்துவாக இருக்க விரும்புகிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை 58:3 துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாயினால் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், என்ன சொல்லுங்க? முகந்தார் கர்த்தர் இல்லை, நினைவு அவன் சிறு வயது முதல், அல்லேலூயா, அவன் சிறு வயது முதல் கெட்டவனாக இருக்கிறான். நல்ல பிள்ளைகளே இல்லை, இந்த பூமியிலே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த 8 வயதுக்கு மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிற குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவனிடத்திலே அந்தி கிறிஸ்துவாக நீ இருக்கிறாயா என்று கேட்டால் உடனே அவன் சம்மதிப்பான். காரணம் என்ன என்று சொன்னால்,
கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நோவாவின் நாட்களிலே நடந்த அழிவை குறித்து தேவனாய கர்த்தர் சாட்சி இடும்போது அவன் பிறந்தது முதலே அப்படிதான் இருக்கிறான் என்று சொல்லி, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று வேணாம். அநேக அந்தி கிறிஸ்து சீக்கிரமாய் வருவான் என்பதற்கு இனி ஒரு அந்தி கிறிஸ்து எங்கே இருந்து போய் தேடுவது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்தி கிறிஸ்து பூமி எங்கு நிரம்பி இருக்கிறான். அவனு 8 வயது முதல் பிறந்தது முதல் ஒருவனிடத்திலே நீங்கள் போய் கேட்பீர்களானால் நீ அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறாயா என்று கேட்டால் சம்மதிப்பான். காரணம், புத்த மதத்திலே பிறக்கிற சின்ன பிள்ளைகள் முதலாக அவனை ஒரு பொசிஷன்ல வைத்து அவனை மகுடம் சூட்டும் போது அவன் எந்த கேள்விகளும் கேட்காமல் அதற்கு சம்மதிக்கிறது போல அந்தி கிறிஸ்துவாக இருக்க ஜனங்கள் சம்மதிக்க கோடான கோடி பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஆகவே அநேக அந்தி கிறிஸ்துகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் சுற்றி கொண்டு தெரிகிறதுனாலே, நம்முடைய கண்களுக்கு முன்பாய் ராஜ்யங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதுனாலே வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 8வது வசனம். ஆமே, அல்லேலூயா. 51:8 தானே. பாபிலோன் சடிதியில் விழுந்தது தகுந்தது, அதற்காக அலருங்கள். அதன் நோவை ஆற்ற பிசுந்தைலம் போடுங்கள், ஒருவேளை என்ன செய்யும், குணமாகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈராக்கை பற்றியும் சீரியாவை பற்றியும் 1900 சீரியாவுக்கு எதிராக 1971 ஒரு யுத்தம் நடந்தது. அதுல இஸ்ரவேல் என்ன செய்தான் என்று இஸ்ரவேல் ஜெயித்தது. இஸ்ரவேல் ஜெயித்த போது அங்கே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பயங்கரமான ஆயுதங்களை அவர்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள். புதைத்து வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கோகு என்று சொல்லுகிற ரஷ்யர்கள் எருசலேமுக்கு எதிராக யுத்தம் செய்ய கூடுவார்கள். அவர்கள் கூடும்போது அவர்களை அங்கே அழிக்கும்படியாக அதை குறித்து சொல்லும் போது அது ஆமோனின் பள்ளத்தாக்கு என்று எசேக்கியேல் 29வது அதிகாரம் 39வது அதிகாரம் 11வது வசனம் கடைசி பகுதியை பாருங்கள். அங்கே கோகை எல்லா சேனைகளையும் புதைத்து ஆமோனின் கோகு பள்ளத்தாக்கு என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இவனை புதைக்கும்படியான புதைகுழியை தேவன் இஸ்ரவேலை கொண்டு ஆயத்தம் பண்ணி அவன் அங்கே புதைகுழி ஆயத்தம், அவன் புறப்படவும் ஆயத்தம். இவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன நடக்கும் என்று சொன்னால், வருகிறவர் இன்னும் கொஞ்ச நாளிலே வருவார். அவர் தாமதம் பண்ணார். அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம் 16-19. பதினாறாவது வசனம். அப்பொழுது அவர்களை கூட்டி சேர்த்தார்கள். அங்கே ஆமோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறதற்கும் இந்த எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்று சொல்லப்பட்ட யுத்தம் நடக்கிற இடத்துக்கும் ஒரே அர்த்தம். அங்கே அவர்களை கூட்டி சேர்ப்பான், பிசாசானவன் கூட்டி சேர்ப்பான் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு புதைகுழி ஆயத்தமாயிருக்கிறதுனாலே வருகிறவர் இன்னும் கொஞ்ச நாளிலே வருவார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதமாக அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13 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
13வது வசனம் பாருங்கள். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரகத்தின் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமான்களை போலும் யாரும் சேர்க்கப்படாத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அநேக தேசங்களிலிருந்து என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜனங்களை துரத்துகிறார்கள், இந்தியர்களை துரத்துகிறார்கள், மெக்சிகோவில் உள்ளவர்களை துரத்துகிறார்கள், அரபி தேசத்திலிருந்து அநேகரை துரத்தி விடுகிறார்கள். திரும்ப விசா கொடுக்காமல் அநேக தேசங்களிலே பல விதமான, அதாவது முக்கியமாக அமெரிக்காவில் தான் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தங்கள் தங்கள் தேசத்திற்கு தேவன் ஏன் அனுப்புவார் என்று சொன்னால், அவர்களுக்கு கடைசி காலத்து செய்தி கேட்டு ஒருவேளை கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு புத்தி கூர்மை அவர்களுக்கு உண்டாகும் என்று தேவன் எதிர்பார்த்து அவர்களை திரும்ப அனுப்புகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அரபியிலே சொன்னார்கள், மெக்சிகன் பாஷையிலே சொன்னார்கள், அதிலே சொன்னார்கள், இதிலே சொன்னார்கள் என்று ஜனங்கள் அதை மறுதளிக்காது இருக்கும்படியாக, எங்களுக்கு தெரியாது அதனாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லாதிருக்கும்படியாக தங்கள் தங்கள் தாய் பாஷைகளை பேசுகிற ஊர்களுக்கு தேவன் இவர்களை திரும்ப அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் அவ்விதமாக பார்க்கும்போது வருகிறவர் இனி சீக்கிரமாய் வந்து விடுவார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம் 14 மென்மையான மேகத்தையும் மேகத்தின் மேல் மனுஷகுமார் ஒப்பானவராய் சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டேன். அல்லேலூயா. ஒருவர் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுவேன். 19:12 அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது என்று மனுஷகுமாரனை போதும் மனுஷகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக ராஜாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேக ராஜாக்கள், விசேஷமாக இங்கிலாந்து ராணி கடைசியிலே தன்னுடைய கிரீடத்தை எடுத்து தரையிலே வைத்துக் கொண்டு சொன்னால், இனி ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ராஜாவாக இருந்து அரசாள போகிறார். ஆகவே நான் என் கிரீடத்தை எடுத்து கீழே வைக்கிறேன் என்று சொல்லி வைத்தாள். அந்த கிரீடத்தை அவருடைய மகனான சார்ல்ஸ் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. கிரீடத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான். அரசாட்சி அவனுடைய கையில் இல்லை. அரசாட்சி இருக்கிற ராஜாக்களுடைய தலையிலே கிரீடம் இல்லாமல் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கிரீடம் வைத்திருக்கிறவர்கள் ராஜ்யங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ராஜ்யங்கள் உள்ளவர்கள் கிரீடம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு அநேக கிரீடங்களோடு அநேக மகிமை நிறைந்தவராக கிரீடத்தை பரலோகத்திலிருந்து சூட்டிக் கொண்டு இந்த பூமியிலே அரசால வந்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த கிரீடங்கள் தெரித்து போனது. நான் அரேபியா தேசத்தில் இருந்தேன். அங்கு உள்ளவர்கள் கிரீடம் வைக்க மாட்டவர், கயிறை மட்டும் இப்படி சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரீடம் அணிந்த ஒருவர் நம்மை ஆளுகை செய்ய போகிறபடியினாலே வருகிறவரே நீ என்ன செய்து விடுவார் என்று சொன்னார். அவர் சீக்கிரமாய் வந்து விடுவார். அல்லேலூயா. அவர் தாமதம் பண்ணார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறபடியினாலே கிரீடத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 1970வது வருடத்திற்கு பின்னாலே பைலட்டாக பிளைன்ல வேலை செய்ய நீங்கள் அப்ளை பண்ணி, நீங்கள் பைலட் என்று வைத்துக் கொள்ளும், அப்ளை பண்ணினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கம்பெனியிலே உங்களிடத்திலே எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறதெல்லாம் சரிதான், வெரி குட் தான் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்பார்கள், கடைசி கேள்வி. அந்த கேள்வி என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே வந்து 1000 வருஷம் அரசாள போகிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் அவருக்கு இன்டர்வியூல ஜெயம் கிடைக்கும். வேறொருவனை கூப்பிட்டு கேட்கிறார்,
நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா, அவர் பூமியில அரசாள போகிறார் என்பதை நம்புகிறாயா என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இல்லை என்று சொல்வான். அவனுக்கும் வேலை கிடைக்கும். அல்லேலூயா. ஏன் அவனுக்கும் வேலை கிடைக்கும் என்று சொன்னால், 2 விசுவாசிகளை ஒரே பிளைன்ல பைலட்டாக அனுப்ப மாட்டார்கள். ஒரு அவிசுவாசி, ஒரு விசுவாசி. ஏன் என்று சொன்னால், இந்த பூமியில் உள்ளவனுடைய புத்தியை பாருங்கள். ஒரு விசுவாசி பறந்து கொண்டிருக்கும் போது அவன் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் பிளைன் பத்திரமாக பூமியிலே வந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கம்பெனிக்காரன் நினைத்திருக்கிறதுனாலே 2 பேருக்கும் வேலை கொடுப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் என்று இந்த பூமியில் உள்ள ராஜாக்களும் இந்த அதிபதிகளும் நம்பி இருக்கிற இந்த காலத்திலே வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படித்தவர்கள், உங்களுக்குள்ளே நான் ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன என்று சொன்னால், இப்பொழுது யூரோ என்று சொல்லுகிற ஒரு கரன்சி உலகத்திலே வேகமாக பரவி கொண்டு வருகிறது. யூரோ என்று சொல்லுகிற கரன்சிக்கு 22 நாடுகள் அதற்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஒரு இந்தியாவிலே இந்தியன் ரூபாய் இந்தியாவுக்கு உள்ளது, அமெரிக்கன் டாலர் அமெரிக்காவுக்கு உள்ளது, சிங்கப்பூர் டாலர் சிங்கப்பூருக்கு உள்ளது, கனடாவிலே ஒரு மணி, ஆஸ்திரேலியாவிலே ஒரு மணி, இன்னும் மெக்சிகோவிலே ஒரு மணி, சீனாவிலே ஒரு மணி, அங்கே ரஷ்யாவிலே ஒரு மணி இருக்கிறது. இந்த கரன்சி யூரோ கரன்சி இருக்கிறது அல்லவா, இந்த யூரோ கரன்சியில ஆனால்தான் இந்த யூரோப் தேசங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சம்பளம் கொடுக்கிறது அதுலதான். அங்கே டாலர் உண்டு, அங்கே மற்ற பவுண்ட் உண்டு, எல்லாம் இருந்தாலும் சம்பளங்கள் கொடுக்கிறது யூரோவில் தான் கொடுக்கிறார்கள். என்னுடைய மகன் ஒரு நாட்டிலே வேலை செய்கிறான், அவனுக்கு யூரோவில் தான் சம்பளம் கிடைக்கிறது. நான் சொல்லுகிறதை கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த யூரோ என்று சொல்லுகிற கரன்சி எந்த தேசத்திற்கும் உரியது அல்ல. அதற்கு உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம் 17-12, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாய், இவர்களுக்கு இன்னும் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இவர்கள் ராஜாக்கள் அல்ல. ராஜாக்கள் அல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பணம் எவ்வளவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தேசத்தை நீங்கள் விலை பேசி, ஒரு சென்ட்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி விலை பேசி, ஒவ்வொரு கட்டடத்தையும் நீங்கள் விலை பேசி கொடுப்பீர்களானால் அந்த தேசத்தை வாங்கும்படியான பணம் அவனுடைய கையிலே இருக்கிறது. இந்த பணம் எதற்காக சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு தேசத்திற்கு சொந்தமானதல்ல. அதுதான் முக்கியமான காரியம். இது அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ யூரோப்புக்கோ எந்த தேசத்துக்கும் சொந்தமானதல்ல. இது யூரோ என்று சொல்லுகிற, யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகிற தேசங்கள் சேர்ந்து வைத்திருக்கிற தனிப்பணமாயிருக்கிறது. இந்த தனிப்பணம் எதற்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த கிறிஸ்து வந்து ஆளுகை செய்யும் போது மனிதர்கள் வாங்கக்கூடாமலும் விற்கக்கூடாமலும் ஆக்க வேண்டுமானால் அந்த பணம் அவனுடைய கையில் இருந்து செலவு பண்ணப்படுகிற ஒரு பணமாக இருக்கும். ஆகவே அந்த அதிகாரி உபயோகப்படுத்த வேண்டிய பணம் இந்த உலகத்திலே அடிக்கப்பட்டு என்ன செலவுக்கு விடப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை நீங்கள் எந்த தேசத்தில் கொண்டு கொடுத்தாலும் அதற்கு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உபயோகப்படுத்த வேண்டிய பணம் வெளியாக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்னது என்று சொன்னால், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். இந்த பணத்தை அரசாட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனம், போதும் பரிசு பாருங்க. பாத்திரத்துல என்ன, பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குறித்து கர்த்தர் பட்சபாதம் செய்கிறவர் அல்ல.
இவன் இங்க சாராயத்தை கொடுத்து மயங்கி திரிகிறவனா இருந்தால் அவனுக்கு அங்கேயும் சாராயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க போய் போதை ரொம்ப ஏறி விடாமல் இருக்கும்படியாக இங்கே போதையை என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எடுத்துக் கொண்டிருக்கிறான், குடித்துக் கொண்டிருக்கிறான், போதை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் என்ன செய்யப்படுவார்கள்? பாதிக்கப்படுவார்கள். ஒரே ஒரு காரியம் தாண்டி அங்க போன பிறகு அங்க போன ஒரு குளிர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் என்று சில தேசத்தை குறித்து சொல்வார்கள், சில தேசத்தை குறித்து சொல்வார்கள் அங்க போன கொஞ்சம் சூடு கூடுதலா இருக்கும் என்று. ஆகவே எப்படியானாலும் அதை நம்ம பார்த்து கொள்ளலாம். போன பின்பு இங்கே என்ன செய்வோம்? நாம் குடிக்க வேண்டியதை குடித்து போதை பொருளை போட வேண்டியதை போட்டு நன்றாக நாம் என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகிறவர் என்ன செய்வார் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 14வது வசனம். மிருகத்திற்கு முன்பாக செய்யும்படி தத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் வைக்கி பாட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, அந்த சொருபம் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் கொலை செய்யத்தக்கதாகவும் கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு சொரூபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொரூபத்தை குறித்து சொல்லும் போது அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், இப்பொழுது இந்த சொரூபம் என்று சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லும்? இந்த ஐடல், இந்த இது ரோபோட் தானே? ரோபோட். அந்த ரோபோட் என்ன செய்யுதான்? பேசுமா? இப்ப பேசத்தக்கதாகும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகும். மிருகத்தின் சுரூபத்தையாவது அதன் இதையாவது இது பண்ணதில சங்கரிக்கும்படியாகும். அது அப்ப இந்த ரோபோட் செய்து வந்தாச்சா? நீங்க பாக்குறீங்களா? சினிமாவிலேயோ அந்த படங்கள்லயோ இதுலயோ பாக்குறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோபோட் என்று சொல்லப்பட்டது முதலாவது செய்த தேசம் ரஷ்யா என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ரஷ்யாவிலே முதலாவது ரோபோட் ஏன் செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே கம்யூனிசத்திற்கு எதிராக ஒரு ஜனங்கள், அந்த யுத்த வீரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கம்யூனிசத்துக்கு எதிராக போராடின மக்களை ஸ்டாலினும் லெனினும் பிடித்து கொலை செய்யும்படியாக பயங்கர இரும்பு கூண்டுகளுக்குள்ளே அடைத்து அவர்களை இடித்துக் கொள்ளும்படியாக அவர்களிடத்திலே சொன்னார்கள். அந்த பட்டாளத்து வீரர்கள், சேனை வீரர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களை கொலை செய்தவதாக இருந்தாலும் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல, எங்கள் தேசத்தார், எங்கள் சகோதரர்கள். நீங்கள் சொல்கிற இந்த கம்யூனிசம் அவர்களுக்கு புரியாததினாலே அதை எதிர்க்கிறார்கள். நாங்கள் அவர்களை கொலை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களை கொலை செய்ய மாட்டோம் என்று சொன்னவுடனே ரஷ்யனுக்கு ஒரு புத்தி வந்து என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த மிஷினை கண்டுபிடித்தான். இந்த மிஷினை கண்டுபிடித்து என்ன செய்தான் என்று சொன்னால், அதற்கு ஒரு எல்லையை போட்டு இத்தனை ஜனங்களை உள்ளே தள்ளி கொண்டே இருந்தான். அவைகள் இடித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னால், அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்திற்கு சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அமிதமாக கண்டுபிடித்ததுதான். இப்பொழுது பெரிய ஃபேக்டரிகளிலே தீ குழம்புகளுக்குள்ளே போய் வேலை செய்யவும், அந்த பெரிய ஹோட்டல்களே ரிசப்ஷனாக இருக்கவும், சாப்பாடு விளம்பவும் இந்த ரோபோட் தான் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை குறித்து
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அது எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் நீங்கள் பாருங்கள். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போலவும், எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சலை போலவும் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்கார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அது சும்மா விளையாட்டுக்கு செய்து வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. அது ரிசப்ஷனிஸ்ட் இருக்கான்னு நினைக்காதீங்க. அதுக்கு சிறுவம் கொடுக்கப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரனை போல மதிலேறும், வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றும் தந்தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தந்தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்கு உள்ளந்தானே என்ன செய்யாது, அடிச்சு நொறுக்கிடலாம்னு நினைக்க வேண்டாம். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல என்ன செய்யும், உள்ளே நுழை. இந்த நீங்க பிறகு 2வது அதிகாரத்தை பின்னாலே வாசித்து கொள்ளுங்கள். இன்னும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிற அந்த சொரூபமானது என்ன என்று சொன்னால், பலகனி வழியாய் உள்ளே ஏறும். அட்டை இருக்கலாம், அட்டையை போல அப்படி இப்படி வந்து என்ன செய்யணுமோ அது செய்யும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை கண்டுபிடித்து கொள்ளும்படியான ஆயுதத்தை நம்முடைய கரங்களிலே பிசாசு கொண்டு கொடுத்து விட்டான். நாம் இங்கே இருந்து அமெரிக்காவிலேயோ இஸ்ரேலிலே நடக்கிற காரியங்களை பார்க்க முடியுமானால், நம்முடைய கையில் இருக்கிற இந்த போனை கொண்டு அவன் நாம் எங்கே இருக்கிறோம் என்று அவன் அறிந்து கொள்வான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விக்கிரகம் உண்டாக்கப்பட்டு அவைகள் செயல்களுக்காக, அவைகள் செய்யப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே வருகிறவர் என்ன செய்வார்? இனி கொஞ்ச காலத்திலே வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ணார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14, அது நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டு சொல்லுகிறேன். 14, 15 பாருங்க. இல்ல வெயிட் வெளிப்படுத்தின விசேஷம் 18 11 பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் போதும் நிறுத்துங்க. அல்லேலூயா. இது அதாவது அவனுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று கர்த்தருடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மதுபானத்தை குடிக்கிறது போல அவர்கள் இங்கே புகைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று கர்த்தருடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. 14, 11 அவைகளுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க சந்திர மண்டலத்துக்கு போறோம் என்று வைத்துக் கொள்ளும். சந்திர மண்டலத்துக்கு இன்னும் டிக்கெட் எடுத்துட்டு நாளை போக முடியாது. ஒரு 10-12 வருஷமாவது இங்க ட்ரைனிங் எடுத்து, நல்ல ட்ரைனிங் எடுத்த பிறகுதான் அங்க போய் இறங்குனா அங்க நம்ம வாழ முடியும், அங்க சுற்ற முடியும். ஆகவே இங்க நல்ல ட்ரைனிங் எடுக்கும்படியாகத்தான் இவன் காண்கிற ஸ்ட்ரீட்டில் எல்லாம் புகை விட்டு கொண்டிருக்கிறான். தங்களுடைய வீடுகளிலும் வாசல்களிலே நின்று புகை விட்டு கொண்டிருக்கிறான். போய் இறங்குற இடத்திலே புகை விட்டு கொண்டிருக்கிறான். இவனுடைய புகை மனிதன் சகிக்க முடியாததுனாலே புகை வலிக்கிறது சரியல்ல, அது குற்றத்திற்குரிய காரணம் என்று உலகமே அறிவித்துக் கொண்டிருந்த போதிலும் புகை வலிக்கிறது தவறு என்று இவன் சொல்லி கவர்மெண்ட் சொன்னதுனாலே இவன் என்ன செய்யாங்கன்னா போதை பொருளை உள்ள வச்சு புகையை விட்டு கொண்டிருக்கிறான். அந்த புகையிலே வச்சு விட்டாதானே குற்றம், மற்றது எப்படி குற்றமாகும்?
இவனுடைய புகை சதா காலங்களிலும் அங்கே எழும்பும். ஆகவே இவ்வளவு புகை விடுகிற ஒரு காலமாக இது காணப்படுகிறபடினாலே வருகிறவரை நீ என்ன செய்து விட்டா விழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் வருவார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் என்று சொல்லும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 39வது அதிகாரம் சமயம் கொஞ்சம் எடுத்தாலும் நான் இந்த இதை முடித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? 39வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். தேசத்தில் சுற்றி திரிகிறோடு சுற்றி கொண்டிருப்பார்கள். 39:15 யாராவது ஒருவன் மனுஷனுடைய எலும்பை காணும் போது நாட்டுவார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு சொல்லி சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறது என்ன என்று சொன்னால், இனி நடக்க போகிற யுத்தம் நாம் நினைக்கிறபடி தோக்கு கொண்டு வச்சு சுடுவான். அங்க என்னது, அந்த மிஷின் எல்லாம் ரோல் பண்ணி போகும், பறவைகள் எல்லாம் அந்த பிளேன் எல்லாம் பறந்து போகும். அப்படி நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சொன்னால், பட்டாளத்திலிருந்து வந்தவர்கள் ரகசியமாக சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், இனி நடக்க போகிற யுத்தம் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அதுக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்ட ஆசைப்படுகிறேன். சகரியா 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும், ஜனங்களையும் யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் கால் ஊன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இனி வரப்போகிற யுத்தம் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், அவன் ஒரு பாம்பை போடுகிறானோ, ஒரு காற்றை அடிக்கிறானோ தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னது ஆகும் என்று சொன்னால், இந்த முன் பகுதியிலிருந்து இலகி என்ன செய்யும், கண்களின் குழிகளுக்குள்ளே இந்த கண் போய் இந்த இதெல்லாம் போய்விடுமாம். அது அவ்விதமாக இருக்கும் போது மேலிருந்து கீழே அழுகுமாம். அந்த நாவும் அதனுடைய எல்லா கிரியைகளும் வாய்க்குள்ளாலே குடலுக்குள்ளாலே போய்விடுமாம். இவைகள் எல்லாம் சேர்ந்து பின்னாலே கலந்து சட்டையை கலத்துகிறது போல, சொற்றவை கலத்துகிறது போல கலந்து அவைகள் தரையிலே விழுமாம். அவைகள் தரையிலே விழும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்து அடக்கம் பண்ணும்படியாக வெறும் எலும்பு கூடுகள் மாத்திரமே இருக்கும். அந்த எலும்பு கூடுகளை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி திரிவார்கள். இஸ்ரவேல் அதற்காக தனியாக என்ன செய்தவர்கள், பயிற்சி எடுத்தவர்கள் சுற்றி திரிந்து ஆங்காங்கே அந்த எலும்புகளின் மத்தியிலே ஒரு கொடியை நாட்டுவார்களாம். கொடியை நாட்டி அது 6 மாசம் கழித்து தான் அந்த எலும்புகளுக்கு பக்கத்திலே போக முடியுமாம். அந்த எலும்புகளின் பக்கத்திலே போகும்போது இந்த சதைகளை தின்னும்படியாக என்ன நடக்கும் என்று சொன்னால், 39:17வது வசனத்தை பாருங்கள். மனுப்புத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்கு செய்யும் மகா யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் வந்து சேர்ந்து மாம்சம் தின்னுங்கள், இரத்தம் குடியுங்கள் என்று சொல்லப்படுமாம். அந்த இரத்தத்தோடு சேர்ந்து இந்த மாம்சம் தரையில விழுமாம். தரையில விழும்போது அவைகளை என்ன பறவைகள் வந்து சாப்பிடுமாம். பறவைகள் வந்து சாப்பிடுமாம் என்று சொன்ன போது, கர்த்தாவே, நான் இதற்கு வேறொரு வசனம் எனக்கு வேணுமே, வேறொரு வசனத்தை தந்தால் தான் நான் இந்த ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே எனக்கு வேறொரு வசனம் வேண்டும் என்று சொன்னேன். வேறொரு வசனம் வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே கேட்டபோது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும்
பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகி ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளியை பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு பறவையை நீங்கள் கேட்டதுண்டா? அந்த பறவை இப்போது ஆமசான் காடுகளிலிருந்து புறப்பட்டு மனிதர்கள் அங்கே மாடுகளை மேய்க்க போகும்போது அவர்களை தூக்கி கொண்டு போய் விடுகிறது. சில சமயங்களிலே அவைகளை தூக்கி கொண்டு போகும்போது இப்பொழுது இருக்கிற பருந்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த பருந்தின் வாயிலே ஒரு சின்ன பள்ளி கிடைத்தால் எவ்விதமாக நமக்கு கண்களுக்கு காணப்படுமோ அவ்விதமாக ஒரு மனிதனை அந்த பறவைகள் தூக்கி கொண்டு போகும்போது நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. பறவைகளுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தார். விசேஷமான பறவைகள் தோன்றிவிட்டது. 7வது வசனத்தை பாருங்கள். அங்கேயும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி நேராக கொடிகளை வீசினது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவைகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறது. இந்த தேசத்திலே கொடுக்கப்படுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பறவைகளுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்த உடனே பறவைகள் என்ன செய்தது என்று சொன்னால் பயங்கரமாக அரபி தேசங்களிலே வந்து கூடிவிட்டது என்று சரித்திரத்திலே, அதாவது செய்தியிலே நான் கேட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் அவ்விதமாக வந்து கூடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முட்டை போடுகிற பருந்து இப்போது 4 முட்டைகளை போடுகிறதாம். ஒரு பருந்தின் கூட்டிலே ஒரு பருந்து குஞ்சியை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது 4 குஞ்சுகளை பார்க்க முடியுமா? ஆகவே பறவைகளின் எண்ணங்களும், அதாவது விசேஷமான பறவைகளும் தோன்றி சரித்திரத்தை மாற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய அழைப்பை பறவைகள் ஏற்றுக்கொண்டன, மிருகங்கள் ஏற்றுக்கொண்டன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே வருகிறவர் இனி கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணவே மாட்டார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி விதமாக சொல்லிக் கொண்டே போனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் சில காரியங்களை சொல்ல முடியும். அவைகளை நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சகரியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் சாரி 14வது அதிகாரம் 4வது வசனம். இந்த ஒலிவ மலையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த ஒலிவ மலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதங்கள் வந்து நிற்கும். அங்க ஒலிவ மலையில பயங்கரமான ஆள் கூட்டங்கள், அதை பிக்னிக்காக நிறைய பேர் போய்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது இஸ்ரேல் தேசம் நினைத்தது அங்கே ஒரு பெரிய ஹோட்டலை கட்டினா நிறைய பேர் வந்து தங்குவார்கள். ஒரு பெரிய ஹோட்டலை கட்டணும்னா இங்க போல 10 கொத்தமாரை கூப்பிட்டு ஒரு வரைபடம் வரையணும் அல்ல, முதல்ல கூப்பிடுவார்கள் ஜியாலஜிஸ்ட் என்று சொல்லுகிற அந்த விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இந்த பூமி இந்த ஹோட்டல் இருக்க தகுதி உள்ளதுதானா என்று பரிசோதனை செய்வார்கள். அந்த பூமி பரிசோதனை செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெர்மனியில் உள்ளவர்கள் தான் பயங்கர ஃபேமஸ் ஜியாலஜிஸ்ட். ஜெர்மனியில் உள்ளவர்கள் வந்து பரிசோதனை செய்தார்கள். ஜெர்மனியில் உள்ளவர்கள் வந்து பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த ஒலிவ மலையின் மேலே எந்த கட்டடமுமே கட்ட முடியாது, சின்ன கட்டடமும் கட்ட முடியாது, பெரிய கட்டடமும் கட்ட முடியாது. காரணம், அது 2 பங்காய் பிளந்து போக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை அவர்களுக்கு தெரிவித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக அந்த ஒலிவ மலை
இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் வந்ததில் படும்படியாக தன்னை ஆயத்தமாக்கி காத்து கொண்டிருக்கிறபடினாலே அவரை ஏமாற்றாமல் இருக்கும்படியாக வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்கிறது. 5வது அதிகாரம் கடைசி பகுதியிலே சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் இல்ல இரவும் இல்ல, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒலிவ மலை காத்து கொண்டிருக்கிறது, பறவைகள் காத்து கொண்டிருக்கிறது, யுத்த தளவாடங்கள் காத்து கொண்டிருக்கிறது, சேனைகள் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பெரிய யுத்தம் மிடில் ஈஸ்ட்ல மத்தியதரை கடலில் பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் லெபனானுக்கும் ஹெய்தீஸ் என்று சொல்கிற அந்த தீவிரவாதிகளுக்கும் இவ்விதமாக பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கும் எதிரான ஒரு யுத்தம் இந்த யுத்தம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இது மிக முக்கியமான காரியம். அதை மாத்திரம் சொல்லி நான் உங்களை 1 மணி வரை எனக்கு டைம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. 2வது அதிகாரம், ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்தை கட்டும்படியாகத்தான் இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மசூதி இருக்கிறது, அந்த மசூதி இடிக்கப்பட வேண்டும், அது தரைமட்டமாக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னாலே என்ன செய்யப்படும், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும். கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு 7 வருஷமோ 45 வருஷமோ ஆகும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அது மிகவும் தவறு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலக யுத்தத்திற்கு பின் ஜெர்மனியை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் பிடித்து அதை பங்கு வைத்தார்கள். பங்கு வைத்த போது என்ன நடந்தது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பங்கு கிழக்கு ஜெர்மனி ரஷ்யாவுக்கும், மேற்கு ஜெர்மனி அமெரிக்காவுக்கும். அதற்கு நேராக ஒரு காம்பவுண்டை கட்டினார்கள், ஒரு சுவரை கட்டினார்கள். அந்த சுவரின் பேர் பெல்ஜியம் காம்பவுண்டு, பெல்ஜியம் சுவர் என்று சொல்லப்படும். அந்த பெல்ஜியம் காம்பவுண்டு கட்டுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆனது என்று சொன்னால், சாயங்காலம் கட்ட தொடங்கினார்கள், காலையிலே அதை 2 பங்காக வைத்து விட்டார். ஒரு பக்கம் ஜெர்மனி, ஒரு பக்கம் ரஷ்யன் படைகளுக்கு சொந்தம், ஒரு பக்கம் அமெரிக்கன் படைகளுக்கு சொந்தம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் கட்டும்படியான, அங்கே பலியிடும்படியான மிருகங்கள் முதலாக ஆயத்தப்படுத்தப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆலயத்தை கட்டும்படியாக என்ன நடக்கும் என்று சொன்னால், தானியேல் 15வது அதிகாரம் 36வது வசனம், ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்படப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை எங்கே செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மிருகத்திற்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் முயற்சி பண்ணுகிறான் அல்லவா, அந்த சொரூபத்தை அங்கே கொண்டு வைப்பார்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதிலே 31வது வசனத்தை பாருங்கள். 36வது வசனம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அவனுக்கு கைகூடி வரும், நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும்
ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் அறியாமலும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்வான்? தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருப்பான். அல்லேலூயா. அவன் பலியிடுகிறதும் இதர காரியங்களும் வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்வான் என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமா தேவனுடைய ஆலயத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பொழுது பெரும் உற்சாகத்தோடு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீவிரமாக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் போது முதலாவது அந்தி கிறிஸ்து வந்து அங்கே ஆளுகை செய்வான். அவனை தம்முடைய கோபாக்கின அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், தேவாதி தேவனுக்கு விரோதமான பயங்கரமான காரியங்களை அவன் பேசிக்கொண்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசிக்கொண்டு இருந்து விட்டு என்ன செய்வான் என்று சொன்னான், தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தி காண்பிப்பான். அவனை அழிக்கும்படியாக நம்முடைய நாசியின் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை கர்த்தர் அதம் பண்ணுவார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் வேறுபடுத்தப்பட்டவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாள் சீக்கிரமாய் வரும்போது நாமும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து எருசலேமிலே தம்முடைய 1000 வருஷ அரசாட்சியை தொடங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கும் முன்னாலே செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நம்மை அவரிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேற எல்லாமாய் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு எல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறது. ஆகவே அவரோடு ஆளுகை செய்யும்படியாக நம்மை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறவர் சீக்கிரமாய் வருவார். அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா.